டவுட் வேற யாருக்குமா இருக்கு? வேற டவுட் கேட்டிருந்தீங்களா ஸ்டார்டிங்ல? நான் கேட்டிருந்தேன் சார், ஓரளவு கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் ஆயிடுச்சிங்களா? ஆமாம். ஓகே குட். அந்த -6 கேட்டீங்க, நீங்க தான் கேட்டீங்க -6 ட்ராப் பண்ண ஆமாம் ஆமாம் தெரியலன்ட்டு. சார், மைனஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டிருந்தேன். அது வந்து ஷேர் பண்ணுவாங்க சார். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு புரியலன்னா இப்போ வரப்போற வீடியோஸ் இருக்குல்ல, நீங்க என்ன பண்ணணும், போயிட்டு ஒன்ஸ் அதை கிளான்ஸ் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது போயிட்டு ட்ராப் பண்ணுங்க, டவுட் வரும், திருப்பி இந்த வீடியோ பாருங்க, போய் ட்ராப் பண்ணுங்க, டவுட் கிளியர் ஆகிக்கும். இந்த ப்ரப்போசல்லே மூவ் பண்ணுங்க, ஈஸியாக கேப்சர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு ட்ரேட் எடுத்தேன் சார் BBUSDல. ஓகே. அது 1.1:1.5 வரைக்கும் வந்துட்டு அப்புறம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு என்ட்ரி சேஃப் தானே. என்ட்ரி ப்ராப்பராக எடுத்திருந்தீங்களா? அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? அதுதான் காட்டுறேன் சார். ஷேர் பண்ணுங்க. ப்ரெசன்டேஷன் ஆஃப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுமா. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அந்த இது இருக்குல்ல, பாக்ஸ் தெரியுதுல்ல? ஆமா ஆமா. அதுகிட்ட போயிட்டு அதில் அது இல்லை, அது கொடுங்க. கொடுத்துருங்க. ஓகே, ஸ்க்ரீனை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிங்க. யா குட். எப்படி என்ட்ரி எடுத்தீங்க அந்த இடத்துல இருந்து? இங்க வந்து ஒரு மைனரா ஒரு ஃபிளிப் ஒரு பிஓஎஸ் ஆச்சு. சரி, ஆச்சு 4 ஹவர்ஸ்ல செக் பண்ணேன். அது வந்து 4 ஹவர்ல நீங்க என்ட்ரி செக் பண்ண கூடாது. இல்ல 4 ஹவர்ல வந்து இங்க ஒரு பிஓஎஸ் ஆன உடனே 4 ஹவர்ல அது எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தா அது 50 to 60 கரெக்ஷன் ஏரியால வருது. ஓகே, நீங்க இப்படி டிராப் பண்றத இப்படி காட்டுறதை விட மந்த்லி இருந்து எனக்கு டிராப் பண்ணி காட்டினாதான் உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்ல முடியும். ஓகே ஓகே ஓகே. அப்பதான் என்ட்ரி எடுக்கிறதுக்காக அப்படி காமிச்சு. அதான் சொல்றேன். இப்போ இது அவுட்லுக் பாக்குறப்ப இது வந்து ஒரு மிஸ்டேக்கான என்ட்ரி. ஓகேங்களா? அவுட்லுக்ல இருந்து பாக்குறப்ப ஓகே. பட் நீங்க எனக்கு கிளியரா மந்த்லின்னு சொல்லி இல்ல டிராப் பண்ணி காட்டினீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல முடியும் தப்பா சரியான்ட்டு. அதுக்காக சொல்றேன். ஓகே ஓகே. மந்த்லி மேஜர் ஃபிளிப் ஹை. யா வெரி குட். இங்க ஒரு மைனரா ஒரு ஃபிளிப் இருக்கு. அதுக்கு மேல இருக்கான்ல ஒரு ஃபிளிப், அதே மைனர் எடுத்துக்கலாம்ல. ஓகே, அத மைனர் எடுத்தா வீக்லில ஸ்ட்ரக்சர் தெரியல. ஒன்றும் இஷ்யூ இல்லை. இப்போ நமக்கு மந்த்லி இது வந்து இதுக்கு அடுத்த ஒரு ஃபிளிப் வச்சிட்டான்ல. நம்ம அதை ஏன் வீக்லி மார்க் பண்ணிருக்கீங்க? அதை மந்த்லிலே மார்க் பண்ணிக்கோங்க. மந்த்லி மைனர் லோனே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கீழே டெலிட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு மார்க்கெட் எதுக்குள்ள, ஏன்னா இது வந்து 3 மாசம் கேண்டில் கரெக்டா? அந்த கீழ இருந்து மேலே போய்க்குது ஆல்மோஸ்ட் 4 மாசம் கேண்டில் அந்த இடத்துல இருக்கு. நான் சொல்றது கீழ இருந்து மேலே போய்க்குதே சொல்றேன். இங்க இருந்து இல்ல அதுக்கு பிஃபோர் சொல்றேன். மந்த்லி மைனர் மார்க் பண்ணிருக்கீங்கல்ல, மந்த்லி மைனர் அதே பாருங்க, கீழ இருந்தே 1 2 3 4 கேண்டில் மேலே போயிருக்கா. அந்த ஸ்விங் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்விங் ஃபுல்லா பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 கேண்டில் கிட்ட ஒரு வருஷமே இருக்கு அந்த ஸ்விங்கை ஃபார்ம் பண்றதுக்கு. அப்ப அது நமக்கு ஒரு மேஜர் ஸ்விங் தானே. அடுத்து வீக்லி போங்க. நம்மதான் மொத்தம் ஸ்ட்ரக்சர் தெரியும், வீக்லி மார்க் பண்ணிக்கலாமே. ஒரு சின்ன ஸ்விங் தெரியுது இல்ல அந்த இடத்துல உள்ள சின்ன ஸ்விங் சொல்றீங்களா? அதே நீங்க இது வீக்லிலே மார்க் பண்ணிக்கீங்க. நமக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி போறதை விட அது வீக்லி மார்க் பண்ணிக்கலாம்ல. பிகாஸ் நமக்கு அதுவே ஒரு 4 வார கேண்டில் தானே அது. இப்ப நாங்க கிளாஸ் வரும்போது மந்த்லியோட மேஜர் வீக்லி மைனர் வீக்லி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்ல பண்ணிக்கலாம், உங்களுக்கு அப்படிதான் பழக்கம் இருக்கா, நீங்க அப்படி பண்ணிக்கீங்க. இந்த ஐடியாலஜிலையும் பார்க்கலாம். நமக்கு தேவை எதை பிரேக் பண்ணா ட்ரெண்ட் மாறுவோம் நமக்கு தெரியணும், அவ்வளவுதான். அது வீக்லியா மைனரா, நீங்க இப்போ இதை கூட நீங்க 4 கூட மார்க் பண்ணா கூட தப்பு கிடையாது. ஆனா இதை பிரேக் பண்ணா கீழே போவானா, எப்ப பிரேக் பண்ணா கீழே போவான், எதை பிரேக் பண்ணா பை ஆவான் அப்படிங்கறது உங்களுக்கு என்ன தெரியணும். உங்க ஐடியாலஜி நீங்க கிளியரா இருக்கணும். அது இருந்தா போதும். இது ஜஸ்ட் உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக மார்க் பண்ற ஒரு பாயிண்ட்ஸ், அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் for daily. Yeah,
ஒன் டைப் பண்ணி டீன் டைப் பண்ணுங்க. டெய்லியில் மார்க்கெட் எப்படி இருக்கேன்? கரெக்டாக டவுன் சைடு இருக்கான். டவுன் சைடு இருக்கானா? அப்போ அது என்ன ஹை? அது டெய்லி ஹை. யா, மார்க் பண்ணுங்க. அது சிம்பிள். ஓகேங்களா? அடுத்தது எங்கே போவோம்? அந்த ஒரு ஃபிளிப் மட்டும் மார்க் பண்ணுங்க போதும். அந்த ஒரு ஃபிளிப்பை மார்க் பண்ணுங்க போதும். நீங்கள் மேஜர்ஸ்லாம் மேஜராக ஃபிளிப்பை பார்த்தா போதும். நம்ம மைனர் டைமில் போய் நமக்கு பார்த்தா டெப்த்தாக பார்த்தா போதும். புரியுதுங்களா? ஓகே. இப்போ அடுத்து நம்ம எங்கே போவோம்? 4 hours போங்க. லாஸ்ட் ஃபிளிப் எங்கே இருக்கான்? யா, அது 4 ஹவரோடைய ஹை. கரெக்டா? இப்போ நீங்கள் உள்ள 15 மினிட்னு மார்க் பண்ணியிருக்கீங்களா இன்சைடில்? இப்போ 4 ஹவர் ஹைக்குள்ள இருக்கலாம் டெலிட் பண்ணுங்க. 4 ஹவர் ஹைக்குள்ள இருக்க எல்லாமே டெலிட் பண்ணி வைங்க. வந்துடுறேன் நான். ஓகே, வாய்ஸ் கேட்குதுங்களா? ஓகே, அந்த பாக்ஸ் இருக்குல்ல அதையும் டெலிட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா 4 ஹவரில் ஹை தெரிஞ்சிருச்சிங்களா? தெரிஞ்சிருச்சு. இப்போ அங்கேருந்து இப்போ ட்ரெண்ட் என்னது? டவுன் ட்ரெண்டு. 4 ஹவர் ஹையோட இம்பல்ஸ் எது? 4 ஹவரோட ஹையோட இம்பல்ஸ் இது. அதுதானே. அந்த எலிப்ஸ் டூல் இருக்குல்ல அதை எடுத்து ட்ராப் பண்ணுங்க. இப்போ நம்ம மார்க்கெட்டு இந்த ஹை டு லோ தான் மார்க்கெட். கரெக்டுங்களா? ஓகேங்களா? இதுக்கு மேலே போயிருக்கான்ல அது என்னது? கரெக்ஷன் மூவ் தானே? கரெக்ஷன். லாஸ்ட் ஃபிளிப்பை மார்க் பண்ணுங்க. அது லோ என்ன பண்ணிட்டான்? உடைச்சிட்டான். பிஓஎஸ் பண்ணிட்டான். ஃபிளிப்பை மார்க் பண்ணி பிஓஎஸ் மார்க் பண்ணுங்க. ஓகேவா? இது நமக்கு அவுட்லுக். இது தெரிஞ்சால் போதும். இப்போ நமக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கான்? செல் ட்ரெண்டில் இருக்கானா? அதுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக என்ன கொடுத்துருக்கான்? இப்போ கரண்ட் மார்க்கெட்டுக்கு வாங்க. இதெல்லாம் நமக்கு அவுட்லுக்கு. கரண்ட் மார்க்கெட்டில் என்ன இருக்கான் பார்த்துடுங்க. கரண்ட் அது நம்ம கரண்ட் மார்க்கெட்டா? லாஸ்ட் இம்பல்ஸோடைய ஹை டு ஹையிலிருந்து பார்த்து ட்ரா பண்ணுங்க. ஃப்ளிப் வெஸ்டானா? ஃப்ளிப் வெஸ்டா? அந்த ஃப்ளிப்பையும் ஹையை மட்டும் மார்க் பண்ணுங்க. அந்த ஃப்ளிப்பை அந்த இதை எடுத்து ட்ரா பண்ணுங்க. பார்த்து ரிமூவ் பண்ணி ட்ரா பண்ணுங்க. 4 ஹவர் மைனர்னு எடுத்துக்கோங்க. மைனர் ஹைங்களா? ஓகே. இப்போ நமக்கு இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஆக மாட்டான். பை ஆக மாட்டான். மேஜர் ட்ரெண்டு செல் ட்ரெண்டு. 4 மேஜராகவும் செல் ட்ரெண்டில் இருக்க, மைனராகவும் செல் ட்ரெண்டில் மாறிட்டான். கரெக்டா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்த டைம் ஃப்ரேம் எங்கே போவோம்? 15 minutes போங்க. ஜூம் அவுட் பண்ணுங்க. ஜூம் அவுட் பண்ணுங்க ஃபுல்லாக. அந்த என்ட்ரி டெலிட் பண்ணிடுங்க. என்ட்ரி டெலிட் பண்ணுங்க. இந்த என்ட்ரி தான் எடுத்தது. இல்லை, டெலிட் பண்ணுங்க டெலிட் பண்ணுங்க சொல்கிறேன். என்ட்ரி உள்ள எதுவுமே இருக்க வேணாம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்க. ஜூம் அவுட் பண்ணுங்க. இப்போ மார்க்கெட்டை நம்ம லாஸ்ட்டாக மார்க் பண்ணோம்ல, 4 ஹவர் மைனர் ஹைன் மார்க் பண்ணோம்ல, ஜூம் அவுட் பண்ணுங்க. ஜூம் அவுட் பண்ணுங்க. நீங்க அது காணா ஸ்கிரீனை ஃபுல் ஸ்கிரீன் வைங்க. சார் அது 4 ஹவர்ஸ்ல அந்த டைம் ஃப்ரேம்ல மட்டும் தெரியும். ஏன் அப்படி வச்சிருக்கீங்க? 4 ஹவர்ல மார்க் பண்ணா இங்க தெரியுற மாதிரி வைங்க. அந்த லைன் டேப் பண்ணி விசிபிலிட்டி இன்டர்வல்ஸ். இப்போ நமக்கு மார்க்கெட் எங்க? அது வரைக்குங்களா? இந்த ஹை தாண்டாத வரைக்கும் மேல மார்க்கெட் செல் ஆக மாட்டேன், பை ஆக மாட்டான் தெரிஞ்சிச்சு. கரெக்ட்டுங்களா? லாஸ்ட் ஃபிளிப்பையும் மார்க் பண்ணுங்க. 4 ஹவர் ஃபிளிப்பையும் மார்க் பண்ணுங்க. இப்போ கரண்ட் இம்பல்ஸ் என்னமா? கரண்ட் இம்பல்ஸ் கரெக்ஷன் போயிட்டு இருக்கு. இல்ல லாஸ்ட் இம்பல்ஸ் இது. இப்போ போறது கரெக்ஷன் மூவ். லாஸ்ட் இம்பல்ஸ் எங்க? 4 ஹவர் மைனர் ஹை டு லோ தானே? ஆமா. அந்த இம்பல்ஸை மார்க் பண்ணுங்க. எலிப்ஸ் டூல் எடுத்து. இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் இதுக்குள்ள தான். கரெக்டா? ஆமா. இப்போ கரண்ட்டா 15 மினிட்ல எப்படி இருக்கான்? அப் ட்ரெண்ட்ல இருக்கானா? அப் ட்ரெண்ட் கரெக்ஷன். லாஸ்ட் ஃபிளிப்பை மார்க் பண்ணி லோவை மார்க் பண்ணுங்க. எலிப்ஸ் எடுத்துருங்க. ஆல்மோஸ்ட் 50-60 பிரேக் பண்ணிட்டான். இப்போ நமக்கு எங்க போகணும்? 4 ஹவர் மைனோட எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகணுமா? ஹைக்கு போ.
ஃபுல் மார்க் பண்ணி லோ மார்க் பண்ணுங்கள். அதான் லோ மார்க் பண்ணுங்கள். வெரி குட். இதெல்லாம் நமக்கு 15 மினிட்டோடைய மைனர் 15 மினிட் லோ, அவ்வளோதான். நமக்கு அது 4 ஹவரில் மைனர் லோ. 15 மினிட் லோ, அவ்வளோதான். ஓகேவா? டன். இப்போது இதை உங்களுக்கு சொன்னால் புரியாது. நாளைக்கு மார்க்கெட் ஆரம்பிக்கிறான்ல, இந்த பாயிண்ட் ஆஃப் உங்களுக்கு கிளியராக இப்போ பார்த்துருக்கும் கிளியராக இருக்கா மார்க்கெட்டு? கிளியராக இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ட்ரிங்கிற மைண்ட் செட்டை விட்டுருங்க. என்னத்தை விட்டுருங்க? ஓகே. ஜஸ்ட்டு இந்த வாரம் ஃபுல்லாக இந்த சார்ட் வந்து அடுத்து என்ன ஆகும், மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த ஹைட்டை போய் ரிவர்ஸ் ஆவான், உடச்சா மேலே போவோம், அதை பிரேக் பண்ணால் மேலே போவான், அதை பிரேக் பண்ணால் அடுத்து எங்கே போவான் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி அப்கமிங் மார்க்கெட் இருக்குல்ல அதில் பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட் வீக் இந்த இதை சார்ட் பண்ணி ஷேர் பண்ணி காட்டுங்க. ஓகேங்களா? இது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்க, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். இந்த ஜோனை விண்டோஸ் கீ ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் அழுத்தினாலே ஸ்க்ரீன்ஷாட் ஆகிக்கும். விண்டோஸ் கீ அழுத்தி பிரிண்ட் ஸ்க்ரீன் அழுத்திங்கன்னா இல்லை, விண்டோஸ் கீ அழுத்தி எழுதணும். இல்லை, விண்டோஸ் கனெக்ட் தான் அழுத்துறேன். அழுத்தினா அப்படி தான் வருதுங்களா? சரி, ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் மேலே அந்த கேமரா தெரியுது இல்லை? ஆமாம். மேலே ரைட் சைட் கார்னர் கேம், அதை கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் இமேஜ் கொடுத்துருங்க. ஓகே, இது சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் எனக்கு இந்த இமேஜை காட்டி இந்த மாதிரி நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் சார், இந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும், சார்ட்டை ஷோ பண்ணி காட்டுங்க. ஓகேங்களா? ஓகே. சரி, ஓகே. அந்த என்ட்ரி கரெக்டா இல்லைம்மா, அந்த என்ட்ரி சொல்கிறீங்களா? ஜூம் அவுட். நான் எடுத்த என்ட்ரி இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க. ஜூம் அவுட் பண்ணுங்க. எங்கே என்ட்ரி எடுத்துருக்கீங்க? அந்த இடத்துல என்ன எடுத்தீங்க? செல் எடுத்தீங்க. கரெக்டா? ஓகே. ஏன் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கான்? நான் செக் பண்ணிட்டேன் என் சார்ட்டில். ஒரு செகண்ட் நான் செக் பண்ணிக்கிறேன். பண்ணிடுங்க. என்ட்ரி அங்கே எப்படி என்ட்ரி எடுத்தீங்க? என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்தீங்க? ஜூம் அவுட் பண்ணுங்க. ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணுங்க. செல் எடுத்தீங்களோ? செல் எடுத்தேன் சார். மேலே இருந்து கரெக்ஷன் ஏரியா. ஓகே. இங்க ஒரு ஃபிளிப் வச்சு சரி, ஓகே. நான் ஷேர் பண்ணிட்டேன் ஸ்கிரீன் அப்படியே உங்களுக்கு. சார் நான் க்ளோஸ் பண்ணி என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? நீங்க இந்த இடத்துல என்ட்ரி போயிருக்கீங்க. கரெக்டா? ஸ்க்ரீன் தெரியலங்களா சார்? இந்த இடத்துல என்ட்ரி நீங்க போயிருக்கீங்க. கரெக்டா? ஆமாம் சார். நான் என்ன கேட்குறேன்னா, செல் போயிருந்தீங்க. கரெக்டா? ஆமாம். இந்த ஃபிளிப்புக்கு பிஓஎஸ் ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? செல் போயிருக்கீங்க. செல் எடுத்திருக்கேன். நான் என்ன கேட்குறேன்னா, நம்மளோட என்ட்ரி ஜோன்ஸ் எதுமா வேற யாராவது சொல்லுங்க. நம்மளோட என்ட்ரி எக்ஸ்ட்ரீம் தானே நம்ம என்ட்ரி ஏரியா. ஒன்னாவே இங்க வந்து செல் கன்ஃபியூஷன் கொடுத்தா என்ட்ரி போயிருக்கலாம். இல்ல நம்ம அந்த 4 to இதுக்கு முந்தின ஃப்ரேம்ல தான பார்க்கணும். 4 ஹவர்ஸ்ல என்ட்ரி எங்க பார்க்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கோம். இல்ல பிஓஎஸ் ஆச்சுனா போன 4 ஹவர்ஸ் என்ட்ரி இல்லமா, என்ட்ரி போறது எங்க போவோம்? 15 மினிட்ல தான போவோம். 15 மினிட்ஸ்ல தான் என்ட்ரி எடுக்கணும். கரெக்டா? இப்போ நீங்க பார்த்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கே சொல்றேன். இது 4 ஹவர் ஹையா இருக்கா? நான் மார்க் பண்ணிருக்கேனா? ஆமா. இப்போ இந்த ஹை டு லோ என்ன செக் பண்ணுவோம்? இந்த இம்பல்ஸ் உடைய லாஸ்ட் ஃபிளிப்பை பிரேக் பண்ணிட்டானா? இந்த இம்பல்ஸ் சொல்றேன். நான் சொல்றது இப்ப மாறிட்டான். அந்த மென்டாலிட்டியில சொல்றேன். இங்க பார்த்துருப்போம் நம்ம. வியூவர்ஸ் ஆகிட்டான். ஓகே. ஃபிப் செக் பண்றோம்.
என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட்டு 50-60 இங்கேருந்து 4 கரெக்ட் hours போயிருக்கால. பார்க்கும்போது விக்கு மட்டும் வச்சிருந்தோம். இப்போ இந்த மாட்டையும் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணுற தவிர வேறு வழி கிடையாது. அது இல்லாமல் கிளியர்லி இது நமக்கு என்ன லோவாக இருந்திருக்கும், நமக்கு என்ன ஃப்ளிப்பாக இருந்திருக்கும் அந்த டைமில் 15 மினிட்டோட லோவாக இருந்திருக்குமா. 15 minutes ஆமா flip of low. இதை விட இது எப்படி இருக்கான், இந்த இம்பல்ஸ்க்கு இவன் கரெக்ஷன் கொண்டு போயிட்டானா. வரல. நான் கேட்குறது என்னன்னாமா, இப்போ இந்த ஃப்ளிப்பு இருக்கான்ல, இந்த ஃப்ளிப்க்கு இந்த ஃப்ளிப் கரெக்ஷன் வந்துட்டு போயிருச்சா. வரலங்களே. வரல 60 வரல. அப்போ இது மேஜரா இது மேஜரா. இதுதான் மேஜர். இதுதானே மேஜர். அப்போ செல் ஆகணும்னா எங்கேருந்து செல் ஆகணும், இந்த லோ பிரேக் பண்ணி இருக்கணும். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஞாபகம் வச்சுக்கிங்க. கிளியர். இப்போ இதை பிரேக் பண்ணானா நம்ம என்ன பண்ணிருக்கலாம், இந்த லோ டு ஹை ஃபிப்பு செக் பண்ணி பை ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ட்ரெண்டு செல் ட்ரெண்டு கரெக்டா. கண்ணா புரியல எனக்கு சொல்லுங்கள், திருப்பி கூட சொல்லித்தரேன். இப்போ பாருங்க கிளியரா. இதை நம்ம என்ன ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருப்போம், 15 மினிட்டோடைய ஃப்ளிப்புனும் 15 மினிட்டோடைய லோனும் மார்க் பண்ணியிருக்குமா. மார்க்கெட் இதை பிரேக் பண்ண முடியல, என்ன பண்ணியிருக்கான், இங்கேருந்து பையா இருக்கான். இங்கே பையாருக்கு என்ன காரணம்னா, இந்த இடத்துல ஹையை 50-60 பிரேக் பண்ணாமல் இருந்தானா இந்த செல்லாக வாய்ப்பு இருக்கு. இதை பிரேக் பண்ணிட்டான்ல, இல்லை இன்கேஸ் இந்த லோ பிரேக் பண்ணியிருந்தா கூட செல்லாக வாய்ப்பு இருக்கு. இது லோவையும் பிரேக் பண்ணல. ஸோ என்ன பண்ணிட்டான் மார்க்கெட்டு 360 பிரேக் பண்ணாலும் எக்ஸ்ட்ரீம் போயிட்டானா. போயிட்டானா இல்லையா. ஆமாம் போயிட்டான். எவ்வளோதான் விஷயம், ஒன்னே ஒன்றுதாம்மா. நம்ம பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்குல்ல, அதை மட்டும் என்ன பண்ணணும் கிளியரா. நீங்கள் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதே பெரிய விஷயம். எல்லாருமே சொல்கிறேன், உண்மையாலுமே சொல்கிறேன். நான் ஒரு 2 மந்த்ஸாக எடுத்துகிட்டு இருக்கேன் கிளாஸ் கரெக்டாக. சனிக்கிழமை ஆச்சுன்னா இதில் ஓரளவுக்கு எல்லாம் வந்துகிட்டு இருக்கீங்க எவ்ரி டே. ஓகே, எவ்ரி வீக் வந்துகிட்டு இருக்கீங்க மேக்ஸிமம். இதே மாதிரி வர ட்ரை பண்ணுங்க, இம்ப்ரூவ் ஆகிடலாம். இப்போ நிறைய பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் மாறிடுச்சு மார்க்கெட் பொறுத்து. ஓகே, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது உங்கள்கிட்ட. நீங்கள் இதை வச்சுலாம் ரொம்ப யோசிக்க வேணாம். சரி நம்ம இதை பார்க்காம விட்டோமே, நமக்கு தெரியல போடலாம் யோசிக்க வேணாம். நானுமே உங்களை மாதிரி தான் வந்தான். கிளியர்.